தமிழக மக்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சுக்குங்க. இப்போ எல்லாருடைய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்தோடனே முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் நடக்காது? மக்கள் மனசு வச்சா எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் புரட்டி போடுற ஒரு எலெக்ஷனாகத்தான் இருக்க போகுது. பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு தான் தமிழகமே இருக்குது. சரிங்களா? அதனால் நல்லா யோசிச்சுக்குங்க. வர்ற வியாழக்கிழமை ஓட்டு போட போகிறோம். தமிழக மக்களே, விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அடுத்த டைம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நினச்சிட்டிங்கன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். மறுபடியும் 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க, மக்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. விலைவாசிகள் உயரும், கரண்ட்டு பில் உயரும், பஸ் டிக்கெட் விலை உயரும், அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் உயர்ந்துரு. நம்மளாம் சாதாரணமாக வேலைக்கு போகிற ஒருத்தங்க நம்மளாலெல்லாம் சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக தமிழகத்தில் மாற்ற தேவை. திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நான். விஜய் வரட்டும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்படித்தான் நம்ம கேப்டன் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த மாதிரி இந்த டைம் ஆயிடக்கூடாது. விஜய் விட்டுட்டு ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே நல்லா தெளிவாக எல்லாம் யோசிச்சு முடிவெடுத்து பண்ணுங்கள். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்து கவலைப்படுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வர்ற வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்துக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.